ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். டேஸ்டான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகாய், 5 வரமிளகாய், கொஞ்சோண்டு புளி, 3 தக்காளி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சட்னி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரக்கொத்தமல்லி, வரமிளகாய் போட்டுட்டு 2 செகண்ட் லைட்டாக வதக்கிட்டு 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துட்டு பூண்டு, சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக புளி போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிரும். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இப்போ அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காவை ஆட் பண்ணி லைட்டாக குறப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுருக்க கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த வடச்சட்டிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஆட் பண்ணி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி ரெடிங்க. இந்த கருவேப்பிலை சட்னி இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.